ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது பாதாமில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக எல்லாரும் பாதாம் சாப்பிட்டா உடம்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. இயற்கை உணவுங்கிறது அமிர்தம் மாதிரி தான். முன்னோர்கள் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சு. அது போல தாங்க பாதாமும். அளவோடு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறி போகும்போது தாங்க உடம்பு வரும். பாதாமில் நார்ச்சத்து, கால்சியம், காப்பர், இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் இ, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குங்க. இந்த பாதாமை நம்ம சாப்பிடுவதனால இதய நோய் வருவதை தவிர்க்கலாம், ரத்த அழுத்தத்தையும் தவிர்க்கலாங்க. ஏன்னா பாதாமில் பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாமை நம்ம சாப்பிடுவதனால புற்றுநோயிலிருந்து கூட விடுபடலாம். ஆனால் மலச்சிக்கல் இருக்கவங்க இந்த பாதாமை சாப்பிட்டிங்கன்னா நிறையா தண்ணி குடிக்கணும். ஏன்னா பாதாமில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. இது ஜீரண சக்தியை கம்மி பண்ணும். நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் நமக்கு வராது. அது மட்டும் இல்லைங்க, பாதாமில் மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்கிறதுனால முகப்பரு, முகவறட்சி, கருவளையம் போன்றவை நம்மளை தாக்காமல் நம்ம முகத்தை ரொம்ப பொலிவாக வச்சுக்க இந்த பாதாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாதாமை பச்சையாக சாப்பிட்லாமா இல்லை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதாங்க ப்ரிஃபரபிள். ஏன்னா பாதாமோட தோல் பாதாமில் இருக்கிற சத்தை கவக்கிற கவசங்க. இந்த பாதாமை நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் போது தோல் தனியாக வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாமை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 10 பாதாம் சாப்பிட்லாம், ஆனால் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா ஜீரண சக்திக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 10 மட்டும் சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் இதை ஒட்டுக்கா நம்ம சாப்பிடக்கூடாது. மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு 3 வேளைக்கு பிரித்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.